ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குமரி தென்றல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்ப சூப்பராக ஒரு தேங்காய் சட்னி தாங்க ரெடி பண்ண போகிறோம். இது இட்லி தோசை கூட மட்டும் இல்லை, அடை அப்புறமா போண்டா வடை கூட சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா குமரி தென்றல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ இந்த சட்னி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரெடி பண்ணுறதுக்கு ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துட்டு அதில் 4 ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. வேர்க்கடலை சேர்த்துட்டு இப்போ இதை மிதமான தீயில் நல்லா வறுத்து எடுக்கணும். இப்போ வேர்க்கடலை ஓரளவு வறுபட்டு வந்ததுக்கப்புறமா இதில் 3 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த பொட்டுக்கடலையும் நல்லா வறுத்து எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், வேர்க்கடலையும் பொட்டுக்கடலையும் நல்லாவே வறுபட்டு வந்துட்டுருக்குது. இந்த டைமில் 3 பல் பூண்டு, ஒரு 2 துண்டு இஞ்சி, அப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு காரத்துக்கு தேவையான பச்சை மிளகாய் இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துடலாம். வெங்காயம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி ஒரு கண்ணாடி பதத்துக்கு வரும் பாருங்கள், அது வரைக்கும் வதக்கி எடுக்கணும். ரொம்ப வதக்க வேண்டாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கி வந்தாலே போதும். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டு இதை நல்லா முழுமையாக ஆற விட்டுக்கோங்க. நல்லா ஆறி வந்ததுக்கப்புறமா இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டு ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு துருவின தேங்காய், இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு இவ்வளவும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக இதை அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு உங்களுக்கு சட்னி எந்த அளவுக்கு கிரேவியாக வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த டைமில் உப்பும் செக் பண்ணிக்கோங்க. பத்தலைன்னா எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாம். இப்போ இது இருக்கட்டும். இப்போ இதுக்கு தாளிப்பு கொடுக்கறதுக்காக தாளிப்பு கரண்டியில் 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு அதில் 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுந்த பருப்பு சேர்த்துட்டு இது கூட 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. அப்புறமா கொஞ்சமாக பெருங்காயத்தூள், இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை இவ்வளோ சேர்த்துட்டு இப்போ இந்த கடுகு உளுந்தம் பருப்பெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இந்த தாளிப்பை அப்படியே எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிட்ருக்கிற சட்னியில் சேர்த்துடலாம். அவ்வளவுதாங்க, ரொம்ப சூப்பராக சிம்பிளாக ஒரு தேங்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள். மீண்டும் இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.